வெல்கம் டு கௌரிஸ் கிராஃப்ட். இன்னைக்கு நாம இந்த வீடியோல களிமண்ணை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சூப்பரான அழகான ஒரு வாத்து நம்ம செய்ய போறோம். இது களிமண்ணில் தான் செஞ்சதான்னு உங்களுக்கே ஒரு டவுட் வரும். அந்த அளவுக்கு நம்ம செய்ய போறோம். எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணி மிஸ் பண்ணாம பாருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரி களிமண் எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப தண்ணியை ரொம்ப கொலன்னு இல்லாமல் கரெக்டாக இருக்கணும். நல்லா மாவு பிசைஞ்சோம்னா இருக்கும்ல, அந்த பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா நான் பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். பிசைஞ்சு எடுத்துட்டு கொஞ்சமாக ஒரு குட்டியான உருண்டை நான் எடுத்துட்டு அதை நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிட்டு நம்ம ஒரு வட்டமான நம்ம ஷேப்புக்கு கொண்டு வர போகிறோம். அதை நம்ம சைடில் ஃபுல்லாக நல்லா நான் தட்டி விடுறேன். பார்க்கறதுக்கு ஒரு சக்கரம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் நல்லா மொத்தமாக இருக்கட்டும். நம்ம ஏன்னா இதுதான் வாத்தோட அடிமட்ட பேஸ் நம்ம செய்ய போகிறோம். அதனால் எந்த அளவுக்கு உங்களால் அடியில் மொத்தமாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு மொத்தமாக தான் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. அப்பப்போ இடையில லைட்டாக தண்ணி விட்டு நீங்கள் லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கன்னா போதும். ஆயில் எது நான் யூஸ் பண்ணல, நான் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். வாட்டர் தொட்டு நான் இந்த இடத்துல சைடில் இப்படி பண்ணோம்னா அந்த இடத்துல உங்களுக்கு கிராக்லாம் எந்த கிராக்கும் வராது. அதுக்கு தான் நான் தண்ணி யூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் சமப்படுத்திக்கிறேன். இந்த மாதிரி நான் சமப்படுத்தி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வாத்தோட பேஸை நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுத்து வாத்து நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு இன்னும் நம்ம கொஞ்சம் களிமண் எடுத்துக்கலாம். நான் எப்படி உருட்டுறேன்னு பார்த்துட்டு அதே மாதிரி நீங்களும் உருட்டுங்க. நல்லா பாருங்கள், நான் எந்த அளவுக்கு நான் மெலிசா நான் ரோல் பண்ணுறேனோ அந்த அளவுக்கு நீங்களும் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு தேவையான அளவு நான் எடுத்துக்கிட்டு நான் மீதி கட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு பக்கம் மட்டும் நமக்கு கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரியும் மேலே போக போக நமக்கு கொஞ்சம் மெலிசாக இருக்கிற மாதிரியும் வேணும். அதனால் அந்த அடிப்பக்கத்தை மட்டும் நல்லா மொத்தமாக இருக்கிற மாதிரி நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ரோல் பண்ணதுக்கப்புறம் நம்ம தண்ணியை தொட்டு இந்த இடத்துல எங்கெல்லாம் உங்களுக்கு கிராக் இருக்கோ அந்த இடத்துலலாம் நீங்கள் இந்த மாதிரி தண்ணி தொட்டு நீங்கள் சரி பண்ணிக்கலாம். இப்போ நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். அதே மாதிரி நான் ரோல் பண்ணி எடுக்கிற மாதிரி நீங்களும் ரோல் பண்ணி எடுத்துகிட்டு மேல் பக்கம் அந்த கழுத்து பகுதி மட்டும் இப்படி வளைவாக இருக்க மாதிரி நான் வளைச்சி விட்டுருக்கேன். எல்லா பக்கமும் வளைச்சி விட்டுட்டு நான் லைட்டாக தண்ணியை தொட்டு ஃபுல்லாக எல்லா பக்கமும் இந்த மாதிரி நான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் அடுத்து வாத்தோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே இப்படி கூராக இருக்க மாதிரி நான் செஞ்சு எடுத்துக்கிறேன். பேக் சைட் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா முன்பக்கம் பாருங்கள், கழுத்து கொஞ்சம் வளைஞ்சமாக இருக்குது. அதை நம்ம சரி பண்ணிவிட்டு முகத்து பக்கம் இன்னும் கொஞ்சம் நல்லா மொத்தமாக வர மாதிரி நான் வளைச்சி விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நான் குட்டியாக ஒரு பால் மாதிரி நான் செஞ்சுருக்கேன். அதை நான் தலைக்கு மேலே வைக்கிறேன். நான் அந்த பீஸ் எப்படி நான் ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரே ஒரு சின்னதாக ஒரு நான் குச்சி எடுத்துகிட்டேன். நீங்கள் குச்சி அப்படி இல்லைன்னா அதுக்கு பதிலாக இரும்பு கம்பி ஏதாவது இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. நம்ம செஞ்சு வச்ச அந்த தலையில் இந்த கம்பியை சொருவிட்டு அதுக்கு மேலே இந்த குட்டியாக செஞ்சு வச்சுருக்க அந்த பாலையும் நான் அதில் சொருவிட்டேன். இப்போ அடுத்து நம்ம வாத்தோட மூக்கு பகுதி, அதாவது வாய் பகுதி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கும் அந்த இடத்துல நான் ஒரு குச்சியை ஃபஸ்ட்டு சொருவிட்டு கீழே அதே மாதிரி ஒரு கொஞ்சமாக மண்ணை சொருவிட்டு நம்ம கை வச்சு இப்படி தட்டினோம்னா அந்த வாய் பகுதி கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நானே வச்சு ப்ரெஸ் பண்ணி நான் அந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டேன். எதுக்கு நம்ம குச்சி சொருகிறோம்னா நம்ம இந்த புதுசாக இந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணுறதுனால அது காஞ்சி வெட்டி கூட கீழே விழுந்துடும். அதனால தான் நம்ம அந்த குச்சி மாதிரி வச்சிட்டோம்னா காஞ்சி வெட்டி கீழே எதுவும் விழுகாது. நீங்கள் கம்பி இல்லைன்னா வேறு ஏதாவது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் நான் கண் பகுதி நான் ரெடி பண்ணுறேன். கண்ணுக்கு நான் குச்சி வச்சு ஒரு ஹோல் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம வாத்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். நான் லைட்டாக இப்போ தண்ணி தொட்டு எல்லா பக்கமும் நான் தடவை எடுத்துக்கிறேன். எங்கேயாவது கிராக் இருந்தால் அதை கரெக்டாக பார்த்து இப்போயே சரி பண்ணிக்கோங்க. பேக் சைட்லேயும் நம்ம ரெடி பண்ணிடலாம். எல்லா பக்கத்துலேயும் தண்ணியை தொட்டு லைட்டாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. தண்ணி ரொம்ப நிறைய அப்ளை பண்ண வேணாம். வாத்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வாத்துக்கடியில் நான் ஒரு குச்சி சொருவிட்டேன். நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா வட்டமான பகுதியில், அதில் இந்த குச்சி நம்ம அப்படியே குத்திட்டோம்னா இந்த வாத்து அந்த வட்டத்தோட சென்டரில் கரெக்டாக உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கரெக்டாக பார்த்து மெதுவாக குத்திக்கோங்க. அதே மாதிரி குச்சி ரொம்ப நீளமாக எடுத்துட வேணாம். நம்ம அடியில் இந்த ரவுண்டாக செஞ்சு வச்சுருக்க இந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம குச்சி லென்த் இருந்தால் போதும். இப்போயே நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ அடுத்து நல்லா காய வைக்க போகிறோம். காய வச்சதுக்கப்புறம் ஷேப் நம்மளால் எந்த இதுலையும் நம்ம மாற்ற முடியாது. இப்போவே லைட்டாக எங்கெங்கே உங்களுக்கு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நம்ம பண்ணிக்கலாம். வாத்தோட பேக் சைடில் நம்ம கொஞ்சம் கூரை நம்ம தூக்கி விட்டோம் இல்லைங்களா, அந்த இடத்துல நான் கத்தி யூஸ் பண்ணி நான் லைட்டாக கோடு போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம வாத்தை ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இதனால் நம்ம வெயிலில் காய வைக்க போகிறோம். மழை ஃபுல்லாக பெஞ்சிட்டே இருக்கிறனால ஃபுல்லாக நமக்கு இன்னும் காயலை, கொஞ்சம் ஈரமாகவே தான் இருக்குது. அதனால் நம்ம இன்னும் நல்லா காய வைக்கணும். இன்னுமே கூட பாருங்கள் லைட்டாக ஈரம் இருக்குது. நல்லா வெயிலாக இருந்துச்சுன்னா ஒன் டேயில் நல்லாவே காஞ்சிரும். இப்போ தான் முக்கால்வாசி காஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஈரம் இருக்குது, அதுவும் நல்லா காயணும்.
காஞ்சதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச மாதிரி என்ன கலர் வேணால் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நமக்கு காஞ்சிருச்சு, நல்லாவே வெயிட் இருக்குது. இப்போ நம்ம அடுத்து பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பண்ணணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக ஃபெவிகாலும் வாட்டரும் எடுத்துக்கோங்க, நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலக்கிட்டு இதை ஒரு கோட்டிங் அப்படியே நம்ம செஞ்சு வச்சுருக்க வாத்து மேலே நம்ம அப்படியே அப்ளை பண்ணி எடுத்துக்கிறோம். இது எதுக்குன்னா, எங்கேயாவது குட்டி குட்டியாக விரிசல் இருந்தால் கூட அது மேற்கொண்டு இன்னும் நமக்கு பெருசாக ஆகாமல் இருக்கிறதுக்காக இதை நான் கொடுத்துருக்கேன். அது இல்லாத இது கொடுத்தோம்னா ஒரு நமக்கு ஷைனிங் லுக் நமக்கு தரும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக ஷைனிங்காக இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எந்த கலர் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஒயிட் இல்லாதனால நான் எல்லோ யூஸ் பண்ணுறேன். அதுக்கு என்னோடய சன் சஞ்சய் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அவர் தான் கலர் பண்ணிகிட்ருக்காரு. கீழே அந்த பேஸ் நம்ம வச்சோம் இல்லைங்களா, அந்த இடத்துக்கு நான் பிளாக் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதையும் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. நான் அக்ரலிக் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அடுத்து 2 பக்கமும் கண்ணுக்கு நம்ம பிளாக் கலர் கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய எல்லா ஒர்க்கும் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆயிடுச்சு. இது நல்லா காயிட்டோம். நல்லா காஞ்சி முடிச்சதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு ஒர்க் மட்டும் இருக்குது. காஞ்சி முடிஞ்சிருச்சு. இப்போ காஞ்சி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஃபெவிகால் ப்ளஸ் வாட்டர் இது ரெண்டையும் நம்ம அப்ளை பண்ணமோ ஒரு கோட்டிங்கு, அதே மாதிரி இப்போயும் நம்ம ஒரு கோட்டிங் அப்ளை பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வார்னிஷ் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக இந்த ஃபெவிகால் ப்ளஸ் வாட்டர் இது ரெண்டையும் நம்ம அப்ளை பண்ணும்போது அது ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஷைனிங் லுக் நமக்கு கொடுக்கும். இது நம்ம பெயிண்ட் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் காஞ்சதுக்கப்புறம் அது நமக்கு தெரியாது, ஃபுல்லாகவே ட்ரை ஆயிரும். வாத்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். கீழே இருக்க மண்ணை எடுத்து வச்சு தான் நம்ம செஞ்சோம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது. இது மண்ணில் செஞ்சதான்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது, அந்தளவுக்கு நம்ம செஞ்சுருக்கோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.